அனைவருக்கும் சுதந்திர நல்வாழ்த்துக்கள். திராவிட நாயகன் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இந்த நல்லாட்சியில் தமிழகம் இதுவரை காணாத வளர்ச்சியை கண்டு கொண்டிருக்கும் வேளையில் நமது 78வது சுதந்திர தினத்தன்று மிக சிறப்பான முறையில் மக்கள் சந்தோஷமாக அனைத்து இடங்களிலும் இந்திய திருநாட்டின் இந்த சுதந்திர தினத்தை அமோகமாக கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். அந்த விதத்தில் தமிழகம் எங்கும் உள்ள திருக்கோயில்களில் மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்களின் தலைமையிலான இந்த நல்லாட்சியில் நமது அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களின் ஏற்பாட்டில் அனைத்து திருத்தலங்களிலும் முக்கிய திருத்தலங்களிலும் அன்னதான நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டு மிக சிறப்பாக மக்களுக்கு அன்னதானம் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இங்கே கந்தக்கோட்டத்தில் இன்று நான் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டேன். மிக சிறப்பான ஏற்பாடு, மிக அருமையான உணவையும் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் இன்றைய உரையை நீங்கள் கேட்டிருந்தால் ஒட்டுமொத்த தமிழகத்துக்கும் எப்படி பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார், எப்படி சமூக நீதியை காட்டுக் கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழகத்தின் பங்கு எவ்வளவு சிறப்பாக இருக்கின்றது, அதற்கு திராவிட மாடல் ஆட்சி எப்படி உறுதுணையாக இருக்கிறது என்பதையெல்லாம் இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக சுட்டிக்காட்டினார். அவர் உரையாற்றிய போது கூட தொழில் வளர்ச்சியில் தமிழகம் எப்படி செழித்தோங்கி நிற்கிறது, ஏறத்தாழ இந்த ஜனவரி 7-8 நடந்த அந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டை குறித்து பேசினார். பல்வேறு தரப்பு தொழில் வளர்ச்சிக்கான அரசாங்கத்தின் முன்னெடுப்புகளை எல்லாம் இன்று சுட்டிக்காட்டினார். அவரது உரையில் வந்த அந்த விடயங்களெல்லாம் நாங்களும் உன்னிப்பாக கவனித்து அதை எங்களுக்கு அறிவுரையாக எடுத்துக்கொண்டு இன்னும் பெரிய வளர்ச்சியாக, இன்னும் ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எப்படி தொழில்துறை மிக சிறப்பான ஒரு பீடுநடை போடுகிறது என்று சொன்னாரோ அதற்கு ஏற்ப இன்னும் இன்னொரு வேகத்துடன் செயல்பட்டு இந்த எதிர்வரும் இந்த ஆண்டு மிக சிறப்பான அற்புதமான இதுவரை வரலாற்றில் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய தொழில் வளர்ச்சியை தமிழகத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பது எங்கள் கடமையாக நான் கருதுகிறேன். எதுங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எந்த காலத்தில் ஆட்சி பொறுப்பை ஏற்ற முதல்ல தொழில்துறையின் மீது மிக சிறப்பான ஒரு கவனம் செய்யணும். அவர் நெஞ்சுக்கு மிகவும் நெருங்கிய ஒரு துறை இது. அவரே அதை ஏற்று பாதுகாத்து அவரை ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்ததுனால அவருக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு நெருங்கிய ஒரு துறை. அது ஏன்னா இது மூலம் பல கோடி மக்களுக்கு பல கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்க முடியும் என்று தீர்க்கமாக நம்புகிறார். அதைத்தான் அவர் செய்து காட்டுகிறார். அதனால் எவ்வளவு முதலீடுகள் வருது என்பதை விட எவ்வளவு வேலைவாய்ப்புகள் எந்தெந்த இடத்துல தமிழகம் எங்கும் அந்த வேலைவாய்ப்புகள் வருதா என்று உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இப்போ வெளிநாடுகளுக்கு எல்லாம் சென்று ஏற்கனவே பல வெளிநாடுகளெல்லாம் சென்று ஒரு ஆயிரக்கணக்கான கோடி நிதியை இங்கே கொண்டு வந்து தமிழகத்துக்கு சேர்த்திருக்கிறார். அதன் மூலம் பல ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் ஏற்கனவே வந்து குவிந்திருக்கின்றன. இன்னும் அடுத்த கட்ட வேலையாக இப்பொழுது அமெரிக்க நாட்டுக்கு செல்லவிருக்கிறார். அங்கே மிக முக்கியமான பல நிறுவனங்களை சந்திக்கவிருக்கிறோம். வருகிற 27ஆம் தேதி அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புறப்படுவார் என்று நினைக்கிறோம். அந்த கன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ எனவே 27 அன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புறப்பட்டு அங்கே அமெரிக்காவில் மிக முக்கியமான பல நிறுவனங்களை நிறுவன தலைவர்களை சந்திக்க இருக்கிறார். பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அங்கே கையெழுத்திடுவார்.